ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இதை ஒடுக்கினை பறிக்க நினைக்கும் அதிகாரிகளை கண்டிக்கும் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பறிக்காதே 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 2% இடஒதுக்கீட்டை திட்டமிட்டு பறிக்காதே. கண்டிக்கின்றோம் 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 அதிகார வர்க்கத்தின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில குழப்பங்களை புதுச்சேரி அரசு ஏற்படுத்தி குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட 2% இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கிறது. இங்குள்ள அரசு அதிகாரிகள் இந்த இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் காரியத்தில் இறங்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மீனவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கான இடஒதுக்கீட்டில அதை ஒழிக்கும் வேலையில முஸ்லிமாக இறங்கியிருக்கிறார்கள். ஏன் இந்த புதுச்சேரி ஆளுகிற முதலமைச்சருடைய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டிலேயே இவர்கள் ஒழிக்கும் அளவிற்கு இன்றைய தினம் முனைந்திருக்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரவர் உரிமைக்கேற்ப குறிப்பாக முஸ்லிம்களுக்கு உள்ள 2% இடஒதுக்கீட்டை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும். அனைத்து அரசு பணிகளிலும் நிறைவேற்றி தர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் 20 ஆண்டு காலமாக போராடி பெற்றதுதான் இந்த இடஒதுக்கீடு என்பதை இந்த அரசுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதே சமயத்தில் மத்திய பாஜக ஒன்றிய அரசு இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக வக்ஃப் திருத்த சட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது ஏதோ முஸ்லிம்களுக்கான சொத்துக்கு எதிராக மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு தூணை பெயர்க்கிற விதமாக, உடைக்கிற விதமாக இன்றைக்கு துவங்கி இருக்கிறார்கள். அதனை உடனடியாக பொது சமூகமும் அனைத்து தலைவர்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு அதனை எதிர்க்க வேண்டும். அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் எழுதி வைத்த இந்த அரசியல் சாசன சட்டம் தான் இந்த இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்பது அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினுடைய ஆழமான கோரிக்கையும் கருத்தும்.